ஜனநாயகன் டைரக்டர் வினோத் இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிக்க ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக்ல இப்போதைக்கு ஜனவரி மாதம், அதாவது 2026 ஜனவரி மாதம் பொங்கல் ட்ரீட்டா ஜனவரி 9 வேர்ல்டு வைட் ரொம்பவே கிராண்டா வெளிவர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் பொலிட்டிக்கல் திரைப்படம். பொலிட்டிக்கல் வேற லெவல்ல இருக்க போதாமா, பாலிடிக்ஸ் செம்மையா பண்ண போறாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கலவரமே கிரியேட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவே இந்த 2026 எலெக்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய பூமா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் டிவி கேக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த படத்துடைய கதாநாயகனான நம்ம தளபதி விஜய் கையிலையுமே டிவிக்கு அப்படின்ற மாதிரி டேட்டோலாம் போட்டிருக்காப்ல. கண்டிப்பா படம் சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். நம்ம தளபதி விஜய் அவருடைய பர்த்டே ட்ரீட்டா இந்த படத்துடைய சின்ன கிளிம்ஸ் கொண்டு வந்தாங்க. தாறு மரணம் ஒரு சம்பவங்க, அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. சரி, இந்த ஜனநாயகன் படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் இப்போதைக்கு ஜனவரி 9 தியேட்டருக்கு வரப்போகுது. சமீபத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால நம்ம தளபதி விஜய் நடிக்கிற எந்த ஒரு படத்துக்கும் ஆடியோ லான்ச் நடக்கிறது இல்லை. ஏன்னா நேரு ஸ்டேடியமா இருக்கட்டும், எங்க வைக்கணும்னாலும் பர்மிஷன் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம தளபதி விஜய் சும்மா இல்லாம ஆடியோ லான்ச்சில் போயிட்டு எதனா பேசி விடுவாப்ல, அது கலவரமா ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதனாலேயே இவன் படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு நம்ம பர்மிஷனே கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டிஷன் போடுவாங்க. இதுக்கு அந்த ஆடியோ லான்ச் நடக்காமலே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்ணிருவாங்க. ஆனா இந்த தடவை அப்படிலாம் கிடையாது. இந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் டெஃபினட்டா நம்ம வைக்கிறோம், சம்பவத்தை பண்றோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வச்சதாடா பிரச்சனை, உங்ககிட்ட வந்து நான் பர்மிஷன் கேட்கணும், நான் இந்த வாட்டி மலேசியாவில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு மலேசியாவுக்கு போறாங்க. நம்ம ஏற்கனவே இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இந்த படத்துடைய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியால இந்த படத்துடைய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் இப்போதைக்கு நடக்க போகுது. அபிஷியல் ஐ மீன் இது அபிஷியலாவே இப்போ கன்ஃபார்ம் ஆன ஒரு தகவல். அதுக்கான பணிகள் இப்போதைக்கு ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மலேசியால பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க இருக்கிற கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அது பெரிய ப்ராசஸா இருக்கும். ஸோ அதெல்லாம் எல்லாம் முடிச்சு சுமூகமா கண்டிப்பா ஃபேன்ஸ் எல்லாம் வர முடியாது. இங்க இருந்து யார் போவா, யாருக்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கும், எத்தனை பேருக்கு அவங்களே விசா எடுத்து கொடுத்து உள்ள அங்க போய் வாய்ப்புகளே இல்லை. ஸோ அங்க இருக்கிற தளபதி ரசிகர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த மாதிரி ஆட்களை வச்சு அவர் ஆடி லான்ச்சா இல்லாம அது ஒரு பிரஸ் மீட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா எப்படி பண்ண முடியும்? இங்கனாக்கா ஃபேன்ஸ் எல்லாரும் ஆயிரக்கணக்கில் வந்துருவாங்க, அங்க எப்படின்னு தெரியல. ஆனா ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 27 நடக்க போகுது. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. நம்ம லைவா இங்க நம்ம பார்க்க போறோம். லைவ் டெலிகாஸ்ட் தான் பண்ண போறாங்களாமா. தளபதி விஜய் என்ன பேசுறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.